நான் உங்கள் ஞானபாட்டி. இன்னைக்கு கதையில் இது 6வது பாகம். அதாவது ஆட்சி வந்து திரும்ப வந்து வெளியே வந்தால் சாவப்புள்ள பத்தவா அப்படி இப்படி ரொம்ப ஊருக்காரங்கெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்ல போய் ஆட்சி வீட்டுக்குள்ளேயே கிடந்திருக்கு. 3 மாதம் 4 மாதமாக வீட்டுக்குள்ளேயே அழுதுட்டு கிடந்துருப்போம் அவங்கள. அப்புறம் அவங்க மாமியார் வந்து இன்னும் இருக்க வேண்டாம், அங்கே இருந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டா, அதனால வா இன்னும் என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் கூட்டிகிட்டு போனோடனே இவங்களும் அனுப்பி வச்சுட்டாங்க. இவங்க நம்ம வீட்டில் கிடந்துட்டு காலத்துக்கு பிடிச்சி கைத்துக்கு பிடிச்சி தங்கச்சி பாசத்தில் கிடந்து தங்கச்சி ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சிட்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, நிறைய அனுப்பி விட்டாங்க. அங்கே அனுப்பி விட்டு அங்கே போயிருக்காங்க. எங்கள் தாத்தா வந்து அந்த வீட்டில் படுத்திருக்காரு. அப்புறம் பெரிய தாத்தா வந்து அங்கே அந்த வீட்டில் படுத்திருக்காங்க. அதாவது அவங்க அண்ணன், எங்கள் ஆட்சியோட அண்ணன் வந்து அங்கே படுத்திருக்காரு. அந்த வீட்டில் படுத்தா இது இந்த தார்சாக்குள்ள இந்த அந்த வீட்டுக்கும் இடையில தார்சா இருக்குல்ல, இந்த தார்சாவில் கட்டக்கறி விட்டுட்டு சடக்குன்னு அங்கேருந்து நடந்து மேலே படியில் ஏறி டக்குன்னு படியில் ஏறி நடந்து வர்றது தெரியுமா? கதை வந்து சடாரம் திறக்குமா, திறந்துட்டு உள்ளே வந்துடுமா. அப்புறம் அது மாதிரி இதே மாதிரி பூட்டி வச்சுருக்க கதவை திறந்து அப்புறம் பண்ணி வச்சுட்டு வெளியே போயிருமா. தார்சா கதவும் திறந்துருக்குமா. இது வெளியே போகுமா. வெளியே போயிட்டு பார்த்து திரும்ப உள்ள விடிய காலம் போல் உள்ளே வருமா. எப்படி 5 மணி 5:30 உள்ளே வருமா. உள்ளே வரும்போது அதே மாதிரி கதவை ஆள் அடைச்சி பூட்டின மாதிரி பூட்டிட்டு உள்ளே வரும். இந்த தாத்தா அதுக்கு இடையில இது எந்திரிச்சு வெளியே போகும்போது வெளியே பார்ப்பாராம். வெளியே பார்த்தா தார்சா கதவை விரிச்சு வச்சாப்ப இருக்குமா. லேசெல்லாம் திறந்து போகாதான் அப்புறம் பண்ணி விரிச்சு வச்சு ஒரு ஒட்டை வச்சிருக்கோம். வச்சுட்டு வெளியே போகும்போது திறந்துருக்குமா. அதனால இந்த தாத்தா அது திறந்த கதவை பூட்ட மாட்டாராம் பயந்து. ஏன்னா அது பூட்டிட்டு தான் வருது, நம்ம பூட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்குள்ள தார்சாக்குள்ள வந்து முன்ன வந்து நெல் பட்டுற, அதாவது பட்டுற மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. வயலில் இருக்கிற நெல்லை பூரா உள்ள கூட தட்டி வைப்பாங்க. விலை இருந்தால் விற்றுருவாங்க. விலை இல்லைன்னா அந்த நெல்லை பூரா கோட்டை கணக்கில் கிடக்கும். 10 கோட்டை 15 கோட்டை நெல் உள்ளே இருக்கும். அந்த பட்டறைக்குள்ள இருக்கும். அது விலை வரும்போது எங்கள் தாத்தா அவ்வளோத்தையும் அள்ளி விற்பார். அந்த மாதிரி அதில் அதை அப்போ திறந்து படாமல் போட முடியாது. இது பண்ணுறது திறந்து வச்சுட்டு போகிறது, விடிய காலம் போல் உள்ளே வர்றது, இப்படி இருந்திருக்கு. இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டே தான் இருந்திருக்காங்க கடைசியில். ஏன்னா எங்கள் தாத்தாவை மட்டும் அது ஒன்றும் பண்ணலை. எங்கள் தாத்தாவை பிடிச்சி கிட்ட உள்ளே போகிறது வர்றது, ஆள் நடந்து பக்கத்தில் கட்டில் ஓரமாக நடந்து போகிறது வரைக்கும் தெரியுமா. எங்கள் தாத்தா கேட்டுகிட்டே கிடப்பான். எங்கள் பாட்டியும் கவனிச்சுட்டே கிடக்குமா. உள்ள கிடக்கும். நம்ம அதை ஒன்றும் செய்ய வேண்டாம், அது பார்க்கணும் என்ன இப்படி தான் வருது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேற என்ன பண்ணியிருக்காங்க, மலையாளத்து கோடங்கியை வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த வீட்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஆட்சி ஒரு 2ஆம் தரம் கட்டி ஒரு பிள்ளை பெற்றதுக்கப்புறம் குழந்தை இல்லை. அதுக்கு அடுத்த தாத்தாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவரு குழந்தை இல்லாமல் 6-7 வருஷம் அவரு குழந்தை இல்லாமல் இருக்காரு. இந்த 2 பேருமே சின்ன பேர், பின்னாடி பிறந்தவங்க மட்டும் தான் சின்னவங்க இருக்காங்க. அப்புறம் இது இப்படி இருக்குது, இப்படி எல்லாரும் குழந்தை இல்லாமல் இருக்குது, குழந்தை உண்டாகிறவளையும் கருவுப்புறம் இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இனிமேல் என்ன பண்ணோம்னா நிறைய மலையாளத்து கொடைஞ்சொல்லி கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா 10-20 நாள்கிட்ட ஆகிட்டான் அங்கே மலையாளம் போய் திரும்பி வர. அவங்களுக்குள்ள அங்கே நடந்த ஆளை படுத்து தேடி பெரிய கொடைங்கான், சரியான கொடைங்க. அவரு தான் குருவான். அந்த குருகிட்ட போய் சொல்லி போகல, அங்கே நடந்த விவரத்தை பூரா குருக்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. சொல்லி இப்படி இருக்குது எங்கள் வீட்டில், இந்த மாதிரி பிள்ளை எல்லாம் அப்படி சூப்பி போட்டுச்சு அப்படின்னு சொன்னோன்னா அவரு அங்கே சொன்ன விதத்தெல்லாம் பார்த்த உடனே அவர் சொல்லிட்டாரா, இது முனி கேட்டு இருக்கு எங்கள் வீட்டில், அதனால நான் என் ஆட்களை அனுப்பி விட்றேன் அப்படின்னு. நீங்கள் வாங்குறது நினைச்சு இல்லை நான் இப்படி இதுக்கெல்லாம் வர மாட்டேன், இதை விட பெரிய கேஸ் இருக்குது, அந்த மாதிரி கேஸ் வச்சு தான் நான் போவேன், நான் அனுப்பி விட்றேன் அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி. இப்படி உடுக்கெல்லாம் இத்தனை பேர்கிட்ட உடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கூட 2 உடுக்கை வாங்கிட்டு வந்துருக்காங்க. கொண்டு வந்து 10-20 நாளைக்கு பிறகு வீடு வந்து சேர்ந்துருக்காரு எங்கள் தாத்தா. வீடு வந்து சேர்ந்து அதுக்கு படப்புன்னு ஏகப்பட்ட பொருள் வாங்கியிருக்காங்க. வாங்கி எல்லாம் போட்டு அதே மாதிரி உடுக்க அடிக்காங்களாம் 2 பேர். அதாவது அந்த குரு அங்கே இருக்காரு, மலையாளத்தில் இருக்காரு, குருவோட சிசியனும் அதுக்கு கீழே உள்ள கையாளும் தான் வந்திருக்காங்க. இங்கே 2 பேரும் வந்திருக்காங்க. குரு வரல. வந்து எல்லா படப்பு எல்லாம் முறையாக அவரு நல்லா ஏதாவது அவர்கிட்ட கற்றுக்கிட்டணும்ல, நல்லா முறையாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சு எல்லாம் பார்த்துருக்காங்க. அவரும் கொஞ்சம் நேரம் கடந்து உடுக்க அடிக்காமலே கொஞ்சம் நேரம் ஏதோ பாட்டா படிச்சுட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அது ஒன்றும் தெரில. அதுக்கப்புறம் தான் உடுக்க அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேரும் ஒரு உடுக்க அடிச்சிருக்காங்க. 2 பேர் உடுக்குமே அந்தரஞ்சத்திலே போச்சான் கொஞ்ச நேரத்தில். அவங்களும் விடலை. எப்படின்னாக்கி அவன் வந்து பெரிய தொழிலாளிகிட்டே இருந்த ஆள், என்ன வந்தாலும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளுக்கு. அவங்க திரும்ப கொண்டு வந்திருக்க அடிச்சு துறப்பட்டு உடனே கொண்டு வந்திருக்க உடுக்க வச்சு அடிச்சிருக்கான். ஆக அடிக்க 4 உடுக்க 3 உடுக்க உடஞ்சிருக்காங்க. 3யுமே உடைச்சிட்டு அந்த கதையை எடுத்து பேசவே விட மாட்டான். உடைச்ச உடனே ஒன்றும் பண்ண முடியல. உடனே அவனை சொல்லிட்டானுவேன், இனிமேல் இதுக்கு நான் வந்தால் முடியாது, நாங்கள் இருந்தால் இது ஒன்றும் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது, இது முனிதான்,
முனி தவிர வேற ஒன்றும் இல்லை. இது உங்கள் வீட்டில் இத்தனை வருஷம் காலமாக உள்ள வச்சுட்டு இருந்திருக்கல. இப்போ அப்பவும் கணக்குக்கு எவ்வளோ நாள் ஆயிட்டு எங்கள் ஆட்சிக்கு. அப்புறம் 4 வருஷம் மொதல் குண்டாவி, அப்புறம் 4 வருஷம் குழந்தெல்லாம் இருக்குது. அப்புறம் பாருங்க 6-7 வருஷம் உள்ளே இருக்கு. இப்பவும் என்ன 4 வருஷம், அது ஒன்று 5. அப்போ பாருங்க எவ்வளோ நாள் ஆகி வச்சுருங்க. 5-6 வருஷம் தான் ஆயிடுச்சு. அவ்வளோ நாள் வரைக்கும் குழந்தை இல்லாமல் ஒருத்தர் எல்லாரும் வச்ச விடுறதா இவ்வளோ நாள் உள்ள வச்சுட்டு இருந்திருக்கிற. இது நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு நான் ஊருக்கு போகிறேன், நான் போய் குருவை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் குருவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தார் கிளம்பிட்டார். அதுக்கு நிறைய ரூபா செலவு. அவங்கள அனுப்புறதுக்கு, அவங்க கூப்பிட்டு வர்றதுக்கு, அந்த பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு துட்டுன்னு வராமல் தண்ணியாக செலவு பண்ணியிருக்காரு எங்கள் தாத்தா. அடுத்த வீடியோவில் போடுற மக்களே.